வெல்கம் டு மகி மஞ்சள். இன்றைக்கி இட்லி எப்படி ஊற்றுறதான் பார்க்க போகிறோம். முதல்ல இட்லி தட்டில் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் இட்லி ஊற்றுனா ஒட்டாமல் வரும். எல்லா தட்டுலேயும் எண்ணெயை தடவி விட்டுருங்க. இட்லி வெந்து எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். நான் 3 தட்டுலேயும் நல்லா எண்ணெயை தடவிட்டேன். அந்த இட்லி குண்டால் ஒரு கோடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, வளைவு, அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கணும். தண்ணியை ஊற்றிட்டு நான் ஒரு சொம்பு அளவு ஊற்றிருக்கேன். தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா இட்லி குண்டா தீஞ்சிரும். தண்ணியை அளவாக ஊற்றிக்கோங்க. இட்லி தட்டில் அந்த குழியில் மாவு ஊற்றணும். அது ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். ஒரு 3/4 அளவு இருக்கிற அளவுக்கு மாவு ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். இட்லி வெந்த அப்புறம் கொஞ்சம் பெருசாகும் சைஸில், அதனால தான் ஒரு 3/4 அளவு இருந்தால் போதும். இட்லி தட்டு சைஸு பார்த்து அழகாக இட்லி குண்டால் அடுக்கி வச்சுருங்க. இட்லி குண்டாவை மூடி போட்டுட்டு ஃப்ளேம் ஹையில் இருக்கிற மாதிரி அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருங்க. 12 மினிட்ஸுக்கெலாம் இட்லி ரெடியாக இருக்கும். நீங்கள் டைம் பார்க்கலனா டூத் பிக்கு இல்லை ஸ்பூனு அதை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இட்லியில் அழுத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். புதுசாக இட்லி ஊற்றுறவங்களுக்கும் பேச்சுலருக்கான டிப்ஸு. ரெடிமேடு இட்லி மாவு வாங்கினீங்கன்னா உப்பு இருக்கா இல்லைன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கலந்துட்டு இதே மெத்தடில் இட்லி ஊற்றுங்க. இட்லி குண்டா இல்லாமல் குக்கரு, இட்லி குக்கர் எல்லாத்துலேயுமே இட்லி ஊற்றலாம். அதுக்கு என்னென்னா, இந்த ஸ்டாண்டுக்கு அடியில் ஒரு கப்பு மாதிரி இருக்கும். 3/4 அளவு தண்ணி இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றிட்டிங்கன்னா இட்லியில் தண்ணி பட்டு குழகுழன்னு ஆகிடும். இட்லி ரொம்ப வேக வச்சாலும் ஆவியில் இருக்கிற தண்ணி பட்டு இட்லி குழகுழன்னு இருக்கும். இட்லி ஊற்றிட்டு மூடி போட்ட அப்புறம் அடிக்கடி திறந்து பார்க்கக்கூடாது. 12 மினிட்ஸில் கட்டாயமாக இட்லி வெந்திருக்கும். அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கான்னு அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் இட்லி சாஃப்டாக இருக்கும். சிம்மில் வச்சிங்கன்னா கல் மாதிரி இருக்கும் இட்லி. ஹை ஃப்ளேமில் வைக்கிறதுனால டைம் பார்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா இட்லி குண்டா தண்ணி காலி ஆகிட்டு தீஞ்சு போயிடும். இட்லி வெந்த அப்புறம் அதை எடுத்து வச்சுருங்க. ஆறின உடனே எடுத்திங்கன்னா இட்லி ஒட்டாமல் வரும். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் உடனே எடுக்கிறேன். ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஸ்பூன் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் கரெக்டாக இருக்கணும். ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பி ஒரு முறை சொல்கிறேன். இட்லி தட்டை எண்ணெய் நல்லா தடவி வச்சுக்கோங்க. இட்லி குண்டா வச்சுட்டு அந்த கோடு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இட்லி மாவை ஊற்றி அந்த குழியில் ஒரு தட்டையும் அளவு பார்த்து உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வைங்க. பற்ற வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே இட்லி வெந்துடும். இட்லி வெந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா சூடாக இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின அப்புறம் எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சூடு இல்லாமல் எடுத்து தட்டு வெளியில் வச்சுட்டு ஆறிட்ட அப்புறம் இட்லி எடுத்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். பயப்படாமல் இட்லி ஊற்றுங்க. ஏன்னா எனக்கு முதல்ல இட்லி ஊற்றுறப்ப நான் அவ்வளோ பயந்து தான் ஊற்றினேன். சொல்கிறது ஈஸியாக தான் இருக்கும், செய்கிறது கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதை விட ஈஸியானது எதுவுமே இல்லை. இட்லி சாஃப்டாக இருக்கிறது மாவை பொறுத்து இருக்குது. நான் இந்த இட்லிக்கு பூசணிக்காய் இட்லி சாம்பார் தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க.